கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா நமக்கு ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல இங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பூமியில் அது நிறையும் கர்த்தருடையதாக இருக்கிறது. அவர் பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை இன்னைக்கு சங்கீதக்காரர் நமக்கு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதாவது எதையாவது சம்பாதித்து தன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகிற, வேதனைப்படுகிற, சஞ்சலப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தண்டு இல்லாமைய நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரோடு கூட உபவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அப்ப அதை எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு தேவையானவைகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது அதுமே நீங்க நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்லும் போது, இன்னைக்கு அநேக குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. முற்பிதாக்கள் செய்த அந்த தியாகம் அல்லது அவருடைய அந்த செபம், உபவாசம், அவர்கள் ஆண்டவரிடத்துல காத்திருந்ததுனால இன்னைக்கு தலைமுறைகள் அதற்குண்டான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியில வாழ்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிறதான இந்த தலைமுறைகளை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த ஐஸ்வர்யம் இருப்பதனால அந்த ஜனம் என்ன செய்வது கிடையாது. அதாவது அநேக பேர் இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு அனுபவம் கிடையாது. என்கிட்ட என்ன செய்ய இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இல்லை பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இல்லை என்கிட்ட இவ்வளவு நகை இருக்குதுன்னு சொல்லி தன்னைத்தானே இவர்கள் என்ன செய்யறார்கள், பெருமை பாராட்டி கொண்டு தெய்வத்தை தேடுவதை விட்டு விடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னும் இல்லாதவர்களை குறித்து பார்க்கும்போது இவர்களுக்கும் என்ன எப்படியாவது நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தின் முகாந்திரம் ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதான் இங்க அவர் நினைச்சுறாரு அப்படின்னு சொன்னா, நாம் சங்கீதம் 39வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 6வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷன் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறான் என்று சொல்லி சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப ஆஸ்தியை சேர்க்கிற மனிதனுக்கு கூட என்ன செய்யாது, ஏன்னா ஒரு எவ்வளவுதான் அவர்கள் பணம் இருந்தாலும் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற பணம், எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பணம் யாருக்கு போகுது, எனக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா நான் குழுக்குள்ள நீ வைக்க போறப்ப அந்த பணத்தை கொண்டு போய் யாரும் வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த அதான் நிலையான இது ஒரு மனிதனுக்குள் இருப்பது அல்ல, அது வேறு வேறு மனிதர்களுக்கு. அதாவது நம்முடைய தலைமுறைகள் மாறும் போது இந்த சம்பத்துகள் அப்படியே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு இந்த பூமியில் நிலையான வாழ்வு கிடையாது. அப்ப நம்ம சம்பாதித்து வைப்பது நமக்கு நிலையானது கிடையாது. அப்ப இந்த நிலையானது இல்லாததை நிலையா இல்லாததை நம்ம நினைச்ச இன்னைக்கு அதிகமாக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதான அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பணம் 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 என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், தேவ அறிவு உள்ளவர்கள், வேதத்தை ஆராய்பவர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், பணம் 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 என்று சொல்லி அந்த பணத்துக்கு பின்னாய் ஓடிக்கொண்டு தன் ஆத்மாவை அழித்து போட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பு சேனமே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து விடக்கூடாது. இன்னைக்கு நான் மரித்து போவேன் என்று சொன்னால் இது எல்லாம் யாருக்கு சொந்தமாக போகிறது. ஆனால் இருக்கும் பொழுதே என் தேவன் எனக்கு சுதந்திருக்கிறதான இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த சம்பத்தையும் வைத்து நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொன்னால், அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம் என்று சொன்னால், இன்னைக்கு இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால நீங்க யாரும் பிரயாசப்படாதீங்க. எதையும் தேடல் நமக்கு தேவை, தேடாம ஒன்று கிடைக்க போறது கிடையாது. ஆனா தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை பற்றி நாம் வைத்துக் கொண்டோம், தேடுகிறதான அந்த இடத்துல
நான் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமா இருப்பதனால அது எப்ப எப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அது நம்முடைய வாழ்க்கையில என் இருதயத்தின் மேல் நான் என்ன செய்ய, என் இருதயத்தை இந்த உலக பொருளுக்கு சம்பத்துக்குள்ள வைக்காதபடிக்கு என் கர்த்தரை தேடுகிற அந்த வாஞ்சையிலோ அவரை பற்றுகிற அந்த அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ள செயல்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் நான் செபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஏசப்பா, எங்களுடைய நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை தேவனீர் எங்களுக்கு தரும் பொழுது ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யத்துக்கு நாங்கள் அடிமையாய் போய்விடக் கூடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள் மாத்திரம் அடங்கி இருக்கிற அந்த அனுபவத்தையும் தேவன் எங்களுக்கு தந்தார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் அன்று அந்த நம்பிக்கையும் அப்பா அடியனுக்கும் அடியார்களுக்குள்ளும் ஏற்படுத்தி நீங்க தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாளைய தினத்தில் நாங்கள் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைப்படி நாங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எவைகளுக்குள் எங்கள் இருதயத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து செயல்படுகிற அந்த உங்களுடைய வார்த்தைக்குள் நாங்கள் நினைத்துக் கொள்கிற அந்த கிருபை தேவன் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இச்சையானது நீங்க தராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளில உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவரே, இந்த ஆசை என்று சொல்லுகிற இந்த மாயத்துக்குள் பிள்ளைகள் சிக்குண்டு போய் பரிசுத்த குளத்தில் வராதபடிக்கு என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையான காரியங்களை கற்று வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.